Kosagong, Delhi. Delhi. Yeah. Super, super. Ride? Ride from Delhi, East Coast to Kanyakumari. அண்ட் இந்த இடத்துல கிளம்புறோம் நம்ம டார்சன். 155 சிசி தான் இந்த வண்டி. அண்ட் இந்த 155க்கு மேலேயே போகுது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் நானும் ட்ரை பண்ணல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் ஹைவே வழியாக வந்திருந்தோம். ஸோ பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் பைக்கர்ஸ்லாம் போயின்னு இருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம ஒரு யூட்டர்ன் எடுத்து அந்த டோல்கேட்டெல்லாம் தாண்டி போயின்னுக்குறோம். ஸோ இந்த டிராஃபிக் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஓகே, நம்ம வந்த ஒரு 5 செகண்டில் பார்த்தோன்னா ஸோ ஆப்போசிட்டில் பைக்கர்ஸ் போயின்னே இருந்தாங்க. நானும் போயின்னே இருக்கிறேன். எங்கே காணும், வெயிட் பண்ணுங்க. இப்படியாக தான் போனாங்க. இவ்வளோ போயிட்டாங்களா? 5 நிமிஷங்க, கரெக்டாக 5 நிமிஷம்னு பண்ணேன், 5 செகண்டு. நானும் போகிறோம் போயின்னே இருக்கிறோம். பட் அந்த பைக்கர்ஸ் எப்படியா போனாங்கன்னு தெரில. ரெண்டு நம்மளால் முடிஞ்சிருக்கும் ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இந்த ரணகாலத்துக்கு இந்த புதுக்காலம் ஒன்று வேணுமாடா போடாடி. எப்போ நாமும் போகிறோம் பைக்கர்ஸ் ஆப்போசிட்டில் நின்றுக்காங்க பார்த்தீங்களா? எப்போ எவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்காங்க. அண்ட் இருங்க நம்ம பேசலாம். Coming from? कौन सा गाँव? कौन सा गाँव? बैंगलोर जाते। बैंगलोर। अच्छा, 3 नहीं 5 जना, 2-3 जने ही। अच्छा, ट्रिप। हाँ, कौन सा गाँव? मुनार। तुम्हारा नाम? आशीष। अच्छा, नेक्स्ट ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி பார்த்தோம் BMW பைக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா துக்காட்டி. பைக் நேம் 1250. अच्छा, சூப்பர். இப்போ நம்ம வந்து பைக்கர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அவங்ககிட்ட வந்து நம்ம ஹிந்தியில் பேச போகிறோம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கேளுங்க. அத்தானம் Dr. Ritanbel. ஒரு நிமிஷம் இருங்க. நம் Dr. Ritanbel from Delhi. கோசாகோங், Delhi. Yeah. Super. Ride from Delhi, East Coast to Kanyakumari, Kochi, Kodaikanal, Munnar. Now back to Bangalore. Super. बहुत शुक्रिया. हाय तमिल இவங்களுக்கு வந்து மலையாளம் தெரியுமா, தமிழ் தெரியாதுன்னாரு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு பைக்கர் போகிறாங்க. இருங்க இங்கே பின்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு குட்டி ரைடு போகலாம். பைக்கர் போயிருந்தாங்க. சரி, ஓகே. இங்கே ஒரு பாலம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த ரோடு வந்து இப்போ பார்த்தோன்னா இது ஜிஹெச்ங்க, இது புது ஜிஹெச் இது. ஸோ அதனால் இந்த பாலம் கட்டி அந்த ரோடெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வழியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா சேஃபாக வாங்க. ஏன்னா இப்போ தான் ரோடு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓகே, எங்கே நம்ம பேசினதும் பைக்கர்ஸ் யூட்டன் போட்டு எங்கே போயிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி என்னன்னு தெரியல. யூட்டன் போட்டு போயிருக்கிறாங்க ஒருத்தராக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம டார்சான் ஆப்போசிட் வந்து பார்த்தோன்னா டுக்காட்டி. ஸோ இந்த அவுட்லுக் போகிறோம். எப்படி இருக்குது இந்த டுக்காட்டிக்கு? அப்பா, அந்த கண் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே ஒரு பைக் இருக்குது. ஸோ இந்த பைக் என்னவாக இருக்கும் தெரியல. BMW R1300 இருக்குது. அண்ட் இது ஒரு BMW. அண்ட் இது வந்து டுக்காட்டி. இந்த டுக்காட்டி ஃபேஸை பார்த்தா ஏதோ ஒரு இதாக தெரியுது. ஒரு மீனோட ஃபேஸ் மாதிரி தெரியுதுங்க அது. அண்டு அந்த மீனோட பேர் என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த பைக்கர்ஸ் எதுக்காக நின்றுருக்காங்கன்னா, ஸோ பைக் வந்து ஒன்று பஞ்சரில் இருக்குது. ஸோ அதை வந்து செக் பண்ணின்னுக்குறாங்க. அண்ட் ஓகே, இங்கே இப்போ வந்து பாருங்கள் இந்த பைக்கோட இந்த எப்படி இருக்கும் பார்த்தீங்க இந்த அவுட்லுக்.
அல்லது இந்த பஞ்சர் ஒர்க் தான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். டாட்டால் பார்க்கலாம் இருக்கும் சவுண்ட் எப்படி வருதுன்னு. ஸ்டாண்ட் சவுண்டு பாருங்க எப்படி வருதுன்னு. அப்பா அண்ட் ஓகேங்க, ஒரு பைக் வந்து பஞ்சர் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்க யூடியூன் போட்டு அந்த பஞ்சர் கடைக்கு போயிருந்தாங்க. அண்ட் நாமளும் அவங்க கூட போய் நின்று அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பைக் கூட விட்டுக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் நம்ம டுக்காட்டியை ரீச் பண்ணுவோமா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் ட்ரை பண்ணலாம் இருங்க. ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா டுக்காட்டி செம்மையாக போயிருந்துருக்கு. அது அண்ட் ஓகேங்க, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் டுக்காட்டி பைக்கை பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் நம்ம வரும்போது ஏதோ பேசணும்னோம், அந்த பாலம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, ஸோ நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தோம்னா நியூ ஜிஹெச் கட்டியிருந்தாங்க. ஸோ கட்டி முடிஞ்சு அதுக்கான ரோடு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரோடு வந்து ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குது. அண்ட் அந்த வழியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேஃப் ஆகுங்க. அண்ட் இப்போ பார்த்தோன்னா பைக்கர்ஸ் ஒருத்தராக போயின்னுக்குறாங்க பாருங்கள். இன்னும் ஒருத்தர் போனார். ஸோ இப்போ ஒருத்தர் போயின்னுக்கிறாரு. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் இங்கே ஒருத்தர் பாருங்கள், இன்னொருத்தர் போயின்னுக்கிறாரு. ஓகே இருங்க, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாமளும் அவங்களுக்கு ஈக்குவலாக போக முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் நம்ம வண்டி ஓட்டுறதால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஓட்டலாம். அந்த வண்டி யார் வேணாலும் ஓட்டலாம். அண்ட் கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் முக்கியமாக, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போயின்னு பாருங்கள் டிராஃபிக்காக இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்போ எப்படி போகணும், அந்த ஸ்பீட் லிமிட்டெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம போயின்னே இருக்கோமா, அந்த பாருங்கள் இந்த வழியாக பார்த்தோம்னா திடீர்னு இந்த இடத்துல கார் கூட லெஃப்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அப்பப்போ ஹார்னும் இது பண்ணணும். அதுக்கப்புறம் இண்டிகேட்ரு, ஸோ இந்த இண்டிகேட்டர்லாம் முக்கியமாக இந்த இது பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போகிறோம்னா கொஞ்சம் பார்த்து, அதேமாதிரி கொஞ்சம் இந்த கேப்பில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போகணும். அண்ட் ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து ரைட் எடுத்துருக்கலாம். ரைட் சைடு பார்த்தோன்னா காருங்க போயின்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோம். அண்ட் இங்கே பைக்கர் ஒருத்தர் பார்த்தோன்னா ஹசார்டு போட்டுக்கிறாரு. அண்ட் அதுக்கு என்ன ஒரு சிக்னல் இருக்குன்னா, ஸோ வெயிட் பண்ணணும். அண்ட் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு ஹசார்டு போட்டு ஆஃப் பண்ணிட்டார் அவர். அண்ட் ஓகேங்க, இப்போ நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து தான் போயினாகணும். ஓ பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொன்னோம். நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம்னா கூட கொஞ்சம் பார்த்து நேரமாக தான் எடுக்கணும். அண்ட் நம்ம லெஃப்ட் எடுக்கும்போது நீங்கள் கவனிச்சிங்க இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, நான் வந்து ஹேண்ட் சிக்னல் வந்து காமிச்சேன். ஸோ அந்த பைக்கருக்கு பின்னாடி இன்னொரு பைக்கர் வந்துருந்தார். ஸோ அவர் வந்து ஸ்லோ பண்ணிக்கினார். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டிராஃபிக்காக இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி போகணுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் லெஃப்ட் சைடு ஒரு பைக்கர் போயின்றாரு. அண்ட் எனக்கு ரைட் சைடு ஒரு பைக்கர் இருக்கிறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி தான் நம்ம போயிட்டுறோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போகணும். அண்ட் நமக்கு வலி கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து அண்ட் இண்டிகேட்டர் முக்கியமாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. எப்போ கவர்மெண்ட் பஸ்லாம் இப்போ இண்டிகேட்டர் போட்டாரா அவர், நான் சரியாக கவனிக்கல. நீங்கள் கவனிச்சிருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் ஓகே, இப்போ வந்து நம்ம போனோம்னா இன்னும் அவங்க கூட அப்படியே டெல்லிக்கு தான் போய் ஆகணும். அண்ட் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நம்ம பைக்கருக்கு பாய் சொல்லிட்டோம். அண்ட் ஓகேங்க, நம்ம வந்து பைக்கருக்கு பாய் சொல்லிட்டோம். அண்ட் இப்போ நம்ம அவங்க கூட போனால் டெல்லி தான் போய் சேர்ந்தாகணும். அப்பா தூக்கமாக வருது. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. அதனால் அதுக்குள்ளே நைட் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம். அண்ட் நம்ம பைக்கர்ஸ் கூட போயிருந்தோம். அண்ட் பைக்கர்ஸ் கூட போய் முடித்தோம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அங்கங்கே ஒரு ஸ்பாட்டெல்லாம் இருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த இப்போ நம்ம வீட்டுக்கு போயிருக்கிறோம். அந்த நைட் டைம் போகிறோம் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த நைட் டைம்லையும் பாருங்கள். அண்ட் இங்கே எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் நைட் டைம் ரைட் பண்ணிங்கன்னா அது பார்த்து கொஞ்சம் நிதானமாக சேஃபாக ரைட் பண்ணுங்கள். அண்ட் மெயின் வந்து இந்த நம்ம கண்ட்ரோல் தாங்க.
ஸோ அந்த கண்ட்ரோல் மட்டும் நம்ம இது பண்ணிக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ ஏன்னா இவ்வளோ இருட்டாக இருக்குது எப்போ நைட் டைம். ஆமாம்மா ஒரு லைட்டு கூட இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல. எப்போ அப்படியும் சரி ஓகேங்க. நமக்கு ஹைவே தாண்டிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ரூட்டை வந்து க்ராஸ் பண்ணும். இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. பொறுமையாக தான் நம்ம ரோடு க்ராஸ் பண்ணி ஆகணும். சரி ஓகே. அந்த ரோடு க்ராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துருந்தாருன்னா சேஃபாக ரோடு க்ராஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ரோடை பார்த்தாவே எனக்கு சென்னை தாங்க ஞாபகம் வருது. ஸோ இந்த சென்னையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இந்த லைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சென்னை. ஸோ சென்னைக்கும் ஒரு நாள் போகணும் அண்ட் பார்க்கலாம் எப்போ டைம் கிடைக்குதோ. ஸோ நான் வந்து சொல்கிறதுக்குள்ள நம்ம மெயின் மேட்ச்னால் நம்ம பைக்கில் கூட கிளம்பிடுவோம். அண்ட் இப்போ இல்லை அண்ட் நமக்கு மைண்ட் ஏதாவது ஒன்று டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி கிளம்பிடுவோங்க. ஸோ நைட் டைம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு. நானு டார்லான் பா இது தனி ஃபீலாக இருக்குங்க எனக்கு. அண்ட் பைக்கர்ஸ் கூட போகணும். அண்ட் அவங்க கூட கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைடு பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் வீட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. அண்ட் ஓகேங்க நம்ம பைக்கர்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். நம்ம டார்லான் நிப்பாட்டோம் கொஞ்சம் நேரம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டுக்காட்டி டெல்லி பைக்கர்ஸ் கூட போன ரைடு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம டார்லானை வந்து என்ன ஒரு கொஞ்சம் ஸ்பீடை வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தோம்னாக்கா அவங்க யூக்கெல்லாம் நம்ம போயிருக்கலாம். அவங்க நாம் வந்து 100ல் போகிறோன்னா அவங்க வந்து 150 200 ஸோ அந்த மாதிரி அந்த வேகத்தில் போயிருந்தாங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம டார்சன் வந்து 113 அவ்வளோதான் ஸ்பீடாக போச்சு. அண்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அண்ட் நாம் வந்து இப்போ பைக் ஓட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்துருந்தாலுமா சேஃபாக தான் ஓட்டணும். அண்ட் நான் ஓட்டுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டார்சன் வந்து நம்ம கையில் உட்காந்துருக்குறோம். ஸோ அதனால நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நம்ம வந்து ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம சேஃப்டி தான். ஸோ இப்போ நம்ம சப்போஸ் போயினே இருக்கிறோம், திடீர்னு யாராவது ஒரு குறுக்கால காரோ இல்லை ஏதாவது ஒன்று வரும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தெளிவாக நீங்கள் மைண்ட் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இப்போது வரும்போது நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் எந்த இடத்துல எப்படி வரணும் அண்ட் இண்டிகேட்டர் மெயின் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரேக் லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ரைடு போகிறீங்கன்னா அண்ட் அந்த பிரேக்ஸ் லைன் தான் கொஞ்சம் முக்கியமானது, அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகேங்க நம்ம டார்சான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவனும் போனால் அவங்க பைக்கர்ஸ் கூட வந்து ஒரு லெவலில் போனோம். அண்ட் ஓகே அவன் முடிஞ்ச வரைக்கும் அவன் ஸ்பீட் ஆகலாம். அண்ட் மற்றது என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. பரவாயில்ல, அவனோட ஸ்பீடு ஓட்டுறவங்க ஓட்டுனா இன்ஸ்டாலாம் நான் ரீல்ஸ் ஜாஸ்தியாக பார்த்தேன். அண்ட் 155 சிசி தான் இந்த வண்டி. அண்ட் இந்த 155க்கு மேலேயே போகுது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் நானும் ட்ரை பண்ணல. இப்போதைக்கு நம்ம டார்சன் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 130. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஓட்டியிருக்கேன். அண்ட் அதுக்கும் மேலே நம்ம ஸ்பீடாக போகணுன்னா ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. அண்ட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பைக்கோட சிசி என்னவோ ஸோ அதுக்குள்ளேயே நம்ம ஓட்டிக்கலாம். அண்ட் இந்த இன்ஸ்டால் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதெல்லாம் அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு எனக்கே புரியல, அதெல்லாம் வேணால் விட்டுருங்க. அண்ட் ஓகே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.